ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு தோழிகளின் சமையல் இன் அமெரிக்கா. இன்றைக்கி ஒரு மத்தியானத்துலேருந்து விலாக் ஸ்டார்ட் பண்ணுறேங்க. காலையிலேருந்து கொஞ்சம் வேலையெல்லாம் இருந்தது. ஸோ அதனால் விலாகெல்லாம் எடுக்கலை நான். இனிமேல் தான் சாப்பிட்டுட்டு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கீதிகா வந்துடுவாங்க. இப்போ டைம் ஒரு 1:00 ஆகுது. என்னோடய லன்ச் நான் உட்காந்து சாப்பிட்டுட்ருக்கேன். அப்படியே டிவியில் ஒன்று போட்டு விட்டேன் கொஞ்சம் நேரம். அப்படியே சாப்பிடும்போது தான் உட்காந்து இந்த மாதிரி டிவி பார்க்க முடியும். மற்ற டைம் நான் டிவியில் தான் போட்டு விட்டுட்டு அப்படியே என்னோடய க்ளீனிங்கு அந்த வேலை இந்த வேலையெல்லாம் பார்த்துட்ருப்பேன் ஒன்று ஒன்றா. மற்றபடி உட்காந்து பார்க்குறதுனா இந்த டைம் தான் சாப்பிட்ற டைம். வேறு வழியே இல்லை பார்த்தீங்களா, உட்காந்து தான் ஆகணும் நம்ம. கிச்சன் க்ளீன் பண்ணாமல் இருந்தது. காலையிலேருந்து வேறு வேலை பார்த்துட்டு இருந்தேங்க. ஸோ அதனால் லன்ச் முடிச்சோன்னே கீதிகா வர்றதுக்கு முன்னாடி கிச்சனும் கொஞ்சம் க்ளீன் பண்ணிவிட்டு அப்படியே டிஷ்வாஷர்லாம் லோட் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. சம்டைம்ஸு காலையிலேயே லன்ச் எல்லாம் தான் நம்ம சமைச்சிட்றோம்ல, அது முடிச்சிட்டேன்னா காலையிலேயே முடிச்சிடுவேன். ஒரு 9 எல்லா வேலையும் முடிச்சிடுவேன். அப்புறம் மற்ற வேலையெல்லாம் பார்ப்பேன். இன்றைக்கி கொஞ்சம் வெளியில் போகிற வேலையெல்லாம் கூட இருந்தது எனக்கு காலையில். ஸோ அதனால் அதெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் எனக்கே டயர்டாக இருந்தது. ஸோ அதனால் சரி ஓகே, லஞ்செல்லாம் முடிச்சுட்டு நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பொறுமையாக பண்ணேன். எல்லா நாளும் நமக்கு ஒரே மாதிரி இருக்காது பார்த்திங்களா. எல்லா நாளுமே நமக்கு புது புது டே. ஸோ அதனால் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நான் சம்டைம்ஸ் இந்த ரொட்டீன் விலாக்லாம் போடுறேன்ல, மார்னிங் ரொட்டீனு ஈவினிங் ரொட்டீன் போடும்போதெல்லாம் யோசிப்பேன், காலையில் லன்ச்சு டின்னரு இதுதான் சமைக்க போகிறோம், இதுதான் பண்ண போகிறோம். பட் ஆனால் அதுலேயே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு டைமிங்கு, ஒவ்வொரு டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி புதுசாக சமைக்கிறோம், இல்லை புதுசாக ஒவ்வொரு வேலைகள் புதுசாக வரும். ஸோ அந்த மாதிரி எல்லா நாள்லேயுமே ஒரு நாளைக்கும் இன்னொரு நாளைக்கும் அவ்வளோ வித்தியாசம் இருக்குதுங்க. ஸோ அதனால தான் நம்ம சேனல்லே ஓடுதுன்னு நினைக்கிறேன். அப்படியே கிளம்பி போய் கீதிகாவை பிக்கப் பண்ணிட்டு வந்தாச்சு. பார்க்குறதுக்கு வெயிலாக இருக்குல்ல, லைட்டாக சில்னஸோடு இருந்ததுங்க இன்றைக்கி. அதனால தான் ஜாக்கெட்லாம் போடாமல் எல்லாம் சுற்றிட்டுருக்கோம். அதுக்கப்புறம் நீ சொல்ல, அப்போ கரெக்டாக வரும், ஓகேவா? இது நேற்று சொல்லி பார்த்தப்போ மறந்துட்டேன். காதில் வேறு மாட்டி வச்சுக்கணும். ஓகே, அதான் எல்லா காது கேட்கலன்னு நினச்சேன். ரெடியா? அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். நான் வளர்ந்த பிறகு என்னவாக விரும்புகிறேன் என்று பேச போகிறேன். நான் வளர்ந்த பிறகு நான் என்ன ஆக போறேன் பேச போறேன். நான் வளர்ந்த உடனே ஒரு செஃப்பாக ஆசைப்படுறேன். நான் வளர்ந்த பிறகு சொல்லு. நான் வளர்ந்த பிறகு நான் வளர்ந்த பிறகு நான் சொல்ல தேவை. நான் வளர்ந்த பிறகு ஒரு செஃப் ஆக ஆசை. அதாவது நான் ஒரு நல்ல செஃப், ஒரு நல்ல சமையல்காரி ஆக ஆசை. ஓகே, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பொழுதுபோக்கு இருக்கும். அது மாதிரி என்னோட பொழுதுபோக்கு சமையல். அடுத்து நான் என்னோட 5 வயசுல இருந்தே நான் சமைக்க பழகிட்டு இருக்கேன். குட் ஜாப். அடுத்து குடும்பத்தோட உதவி வச்சு நான் பொது உணவு சமைச்சு குருவி குட்டி வா. சரி வா, சரி வா, வாடா, டக்குனு வா. சரி வா, அம்மா சொல்ல மாட்டேன், வா. சரி வாடா. ஓகே, சமைச்சு பார்ப்பேன் அப்படி சொல்லுவோம். ஓகே, அடுத்து என் அம்மா சமைக்கும் போது நானும் உதவி பண்ணுவேன். நம்ம நாட்டு உணவு மட்டும் இல்லாம வேற நாட்டு உணவும் செய்வேன், சமைப்பேன். ஓகே, கேக்கு, ரொட்டி. எனக்கு அடுதல் எனக்கு அடுதல் பண்ண ரொம்ப பிடிக்கும். சாரி, நம்மளோட அடிப்படை தேவை உணவு, உடை. அந்த உணவை சமைத்து எல்லோரையும் சந்தோஷப்படுத்துகிற ஒரு சிறந்த சமையல்காரனாக
வர என்னை வாழ்த்துங்கள். அடுத்து என்ன சொல்லணும்? நன்றி வணக்கம். அவ்வளோ டன். பேச்சு போட்டு முடிஞ்சிருச்சு. இன்னும் ஒரு நாள் தான் இருக்கு. இன்னைக்கு என்ன Thursday, Friday. நாளைக்கு ப்ராக்டிஸ் பண்ணி நாளைக்கு போய் சொல்லிடலாம். ஈஸி தான். ஸ்கூலில் பேச்சு போட்டி நடக்குதுங்க. அதுக்காக வந்து எல்லா குழந்தைங்களுமே கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நிஜமாவே நல்ல விஷயம்னு நினச்சேன். ஏன்னா ஆப்ஷனாக இருந்ததுன்னா நம்ம போவோம், இல்லை வந்து ப்ராக்டிஸ் பண்ண முடியல, ஏதாவது ஒரு ரீசனுக்கு போகாமல் கூட விட்டுருப்போம். பட் இன்றைக்கி இப்போ பண்ணியே ஆகணுன்றதுனால அட்லீஸ்ட் குழந்தைங்க ஒரு சின்ன விஷயத்தினாவது கண்டினியூஸாக அதை தமிழில் பேசுகிற மாதிரி அவங்களுக்கு ஒரு சிச்சுவேஷன் கொடுக்குறாங்க. ஸோ அதனால் டாபிக்ஸ்லாம் என்னென்னு முன்னாடியே சொல்லிட்டாங்க. நாங்கள் வந்து லாஸ்ட் வீக்லாம் ப்ராக்டிஸ் பண்ணல. இந்த வாரம் தான் கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். எப்படியோ போய் நான் என்ன சொன்னேன்னா, நீ வின் பண்ணுன்றதில் போய் ஜஸ்ட்டு பேசிட்டு வா கொஞ்சம் நேரம் அப்படின்னு சொன்னேன். ஆனால் கீதிகா நல்லா ஆர்வமாகவே வந்து பழகுனாங்க. நான் எனக்கு தெரிஞ்ச மாதிரி எழுதி கொடுத்தேன். ஏன்னா அவங்க செஃப் ஆகணும் அப்படின்ற மாதிரி டாப்பிக்கில் வந்து எழுத சொல்லியிருந்தாங்க. ஸோ அதில் அவங்க வயசுக்கு தகுந்த மாதிரி நான் எழுதி கொடுத்தேன். பின்னாடி பாருங்கள் எப்படி ஃபாலில் வந்து ஃபுல்லாக ஃபால் ஆகிடுச்சு. நம்ம ட்ரீலேருந்து எல்லா லீவ்ஸும் கீழே ஃபுல்லாக போயிடுச்சு பாருங்கள். நல்லா இருந்ததுங்க. இன்றைக்கி கொஞ்சம் பரவாயில்ல வெதரு. ஆனால் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து வெதர் மாறிடும். ஒரு 4 o'clock வந்து சுதீக்ஷா வர டைமு. ஸோ அவங்கள பிக்கப் பண்ணலான்னு போனேன். அப்புறம் வந்து அப்படியே கிளம்பி வால்மார்ட்டுக்கு போயிட்டு வந்துடலாம். ஏன்னா இந்த குளிரில் அடிக்கடி வந்து வெளியில் போயிட்டு நம்மளால் வர முடியாது. ஸோ அதனால் ஆல்ரெடி வெளியில் கிளம்பிட்டோம்ல சுதீக்ஷாவை பிக்கப் பண்ணுறதுக்காக. அதனால் அப்படியே வந்து வால்மார்ட் போய் கொஞ்சம் தேவையான திங்ஸ்லாம் வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தேன். ஃப்ரூட்ஸ்லாம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. காஸ்கோவில் போய் வாங்குவாங்க, இல்லை நாட்டையில் வாங்குவாங்க ஹஸ்பண்ட். பட் இந்த வாரம் போகலை அவங்க. அதனால் வந்து நான் இங்கே பக்கத்துலேயே வால்மார்ட்டில் என்ன கிடைக்குதோ அது வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்தியன் கிராசரி வந்து அதுவுமே வந்து லாட்டே போனால் நல்லாயிருக்கும், கொஞ்சம் தூரத்தில் இருக்குது. பட் ஆனால் இப்போது அதுதான் நான் லாஸ்ட் வீக் போகாததுனால இங்கே நியர்பை என்ன கிடைக்குதோ அதை வச்சு இந்த வாரம் ஃபுல்லாக ஓட்டிகிட்ருக்கேன் நான். வால்மார்ட்டில் எந்த செக்ஷன் போகிறோமோ இல்லையோ இந்த கிராஃப்ட்டு அந்த மாதிரி ஐட்டம்லாம் இருக்கும் இல்லையா, பெயிண்டிங் அது இதுன்னு குழந்தைங்களுக்கு தேவை, அந்த செக்ஷன் ஒரு தடவை போய் பார்த்துருவேன். எனக்கு இந்த செக்ஷன் ரொம்ப பிடிக்கும். அதனால் வந்து அந்த இயரிங் பண்ணுறது அது இது கிராஃப்ட்டு ரிலேட்டடாலாம் இருக்கும். ஸோ அதனால் அது போய் பார்த்து வந்தேன். இப்போ எதுவும் உடனே பண்ணுற ஐடியா இல்லை. ஆனால் கீதிகா வந்து இந்த பைப் லைனர் மாதிரி ஒன்று விற்கும் பார்த்திங்களா, நாங்கள் வாங்கி அந்த காட்டில் இருக்குது. ஸோ அது வந்து ஒன்று வாங்கணும்னு சொன்னாங்க. ஏன்னா அவங்க ஒரு பூ பண்ணணும் அப்படின்னு பார்த்து வச்சுருக்கேன். நான் அது பண்ண போகிறேன் நாங்கள். சரி அதையும் வாங்கிட்டு இன்னும் கொஞ்சம் திங்ஸ்லாம் வாங்க வேண்டியது இருந்தது. வாங்கிட்டு இப்போ கிறிஸ்மஸ்க்காக வந்து கொஞ்சம் ட்ரெஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. எதுவும் வாங்கலை, ஜஸ்ட் எல்லாத்தையும் பார்த்துட்டு ஒரு சில ஐட்டம் தேவையானது மட்டும் எடுத்துக்கிட்டோம். இதெல்லாம் பார்த்திங்கன்னா கிறிஸ்மஸ் கிஃப்ட்டு அந்த பர்பஸ்க்காக வந்து நிறைய இந்த மாதிரி இப்போ போட்டிருக்காங்க வால்மார்ட்டில். கீதிகா வந்து வாட்டர் பாட்டில் கேட்டுக்கிட்டுருக்காங்கங்க. கிட்டத்தட்ட ஒரு 2 மாதமாக கேட்டுட்ருக்காங்க. நான் வாங்கி தரல. ஏன்னா அந்த ஸ்டான்லின்னு ஒரு பிராண்டில் வாட்டர் பாட்டில் வந்துச்சு பார்த்திங்களா, அந்த டைமில் எல்லா ஃப்ரெண்ட்ஸும் ஸ்கூலில் வாங்குறாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. அதுவே நாங்கள் கொஞ்ச நாள் கழித்து தான் வாங்கி கொடுத்தோம். சுதீக்ஷாவுக்கு வந்து அவங்க ஃப்ரெண்டு கிஃப்டாக வாங்கி கொடுத்துட்டாங்க. கீதிகாவுக்கு வந்து நாங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணி வாங்கி கொடுத்தோம். இப்போ வந்து அதை தூக்க முடியலையாம். ஸோ அதனால தான் நான் சொன்னேன், வாங்கும்போதே நான் சொன்னேன் இந்த மாதிரி வாட்டர் பாட்டில் நமக்கு செட் ஆகாது, கையில் தூக்கிட்டு ஸ்டெயிலெலாம் நமக்கு வேண்டாம், பேக்குக்குள்ளே வைக்கிற மாதிரி கம்ஃபர்டபுளாக வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ எல்லோரும் யூஸ் பண்ணுறாங்க அப்படிலாம் கேட்டாங்க. ஸோ இப்போ வந்து இல்லை, எனக்கு வந்து சுதீக்ஷா மாற்றிக்கிட்டாங்க வாட்டர் பாட்டிலை. கீதிகாவுக்கு வந்து வேணும்னு கேட்டுட்ருக்காங்க. நான் அதுதான் சொன்னேன், கொஞ்ச நாள் இதில் கொண்டு போ, அதோட இது என்ன எவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னு உனக்கு தெரியட்டும், அப்புறமா அம்மா கண்டிப்பாக டீல் போடும்போது வாங்கி தரேன். காஸ்கோவில் ஏன்னா 2 வாட்டர் பாட்டில் டீல் போடுவாங்க. ஸோ அந்த மாதிரி டைமில் வாங்கினோன்னா கொஞ்சம் கம்மியாக கிடைக்கும். இப்போ ஒரு பாட்டிலே வந்து $14 $15 அந்த மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அதனால் பார்த்துட்டு வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஜஸ்ட்டு கொஞ்ச நாள் தான், கொஞ்சம் வெயிட் பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா கேட்ட உடனே வாங்கிட்டு கொடுத்துட்டோன்னா ஓகே, ஸ்டான்லி கேட்கும்போது இப்படி தான் பண்ணாங்க, அப்புறம் வாங்கி கொடுத்துட்டாங்க, இதுவும் வாங்கி கொடுத்துருவாங்க, அந்த மாதிரி ஆகிடும் அவங்களுக்கு. அதனால தாங்க. ஸோ அதனால் இப்போல்லாம் ரீசெண்டாக எப்போல்லாம் கடைக்கு போகிறோமோ அப்போ அந்த வாட்டர் பாட்டில் செக்ஷனில் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிக்கிறது. பட் ஆல்ரெடி 1 மாதம் 2 மாதமாக கேட்குறாங்கங்க. இந்த மாதம் அட்லீஸ்ட் வாங்கி தரணும்னு நினச்சிருக்கேன் நான் வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அடை பண்ணலாம், அந்த ராகி அடை பண்ணலாம் அப்படின்னு இருந்தேன். கீதிகா வந்து அவங்க ஸ்கூல்லேருந்து கொண்டு வருவாங்கள்ல டெஸ்ட் பேப்பரு, அப்புறம் அது இது கிராஃப்ட் பண்ணது, அந்த ஆக்டிவிட்டீஸ் பேப்பர், அந்த இதெல்லாம் கொண்டு வந்து
எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து காமிச்சிட்டு இருந்தாங்க ஒன்றுன்னா. வாரத்தில் ஒரு நாள் வந்து இந்த மாதிரி அவங்க பண்ண எல்லா ஒர்க்குமே வாரத்தில் ஒரு நாள் கொடுத்து விடுவாங்க. இந்த மாதிரி டெய்லி கொடுத்து விட மாட்டாங்க. ஸோ அன்னைக்கு நம்ம வந்து எல்லாத்தையும் செக் பண்ணிக்கலாம். இதில் என்னென்னா ஒரு வாரத்தில் ஒரு தடவை கொடுத்து விடும்போதே ஒரு 15-20 பேப்பர் கொண்டு வருவாங்க. அதில் வந்து நம்ம சில இதை வந்து கீழே போடலான்னு தோணும், சில இது வந்து நமக்கு மெமரின்னு சொல்லிட்டு அதை எடுத்து வச்சே அதுவே ஒரு பேஸ்கெட் ஃபுல்லாக இருக்குங்க. இப்போது இந்த மாதிரிலாம் வரைஞ்சி கொண்டு வந்தாங்கன்னா நமக்கு அதை கீழே போடுறதுக்கே மனசு வராது. குழந்தைங்க அழகாக வரைஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி நம்ம எடுத்து வச்சோன்னா அது எடுத்து வச்சதே அப்படியே சேர்ந்து அதுவே ஒரு பெரிய இது மாதிரி இருக்குது. பட் ஆனால் நான் என்ன பண்ணுவேன்னா அந்த பேஸ்கெட் ஃபுல்லானதுக்கப்புறம் ஒரு தடவை கீதிகாவோட உட்காந்து அதை க்ளீனப் பண்ணுவேன். பண்ணும்போது கீதிகாவே இதெல்லாம் எனக்கு வேண்டாம், இது வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இதெல்லாம் அப்படி தூக்கி போட்டோம்னா திருப்பி அது கால்வாசிக்கு வந்துடும். மெமரின்னு நம்ம எடுத்து வைக்கிறதுலாம் அது ஒரு கால்வாசி வரும். திருப்பி ஃபில் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஃபில் பண்ணுவோம். நைட் டின்னருக்கு வந்து பார்த்திங்கன்னா ராகி அடை பண்ணலான்னு சொல்லிட்டு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி அதில் வந்து கொஞ்சமாக கடுகு உளுந்தம் பருப்பு, அப்புறம் கொஞ்சம் வெங்காயம், பச்சை மிளகா இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டேன். அது வதங்கினதுக்கப்புறம் முருங்கைக்கீரை ஒரு ஃப்ரெண்டு கொண்டு வந்து கொடுத்தாங்க. முருங்கைக்கீரையும் முருங்கைக்காவும் கொடுத்தாங்க. ஸோ அதுதான் வந்து இன்றைக்கி யூஸ் பண்ணி அந்த முருங்கைக்கீரைக்காகவே இன்றைக்கி இந்த ராகி அடை பண்ணணும்னு நினச்சேன். அது நல்லா வதங்கினதுக்கப்புறம் அதுலேயே சிம்மில் வச்சுட்டு ஒரு 1.5 கப் அளவு ராகி மாவு சேர்த்து அதுலேயே வறுத்துட்டேங்க. தனித்தனியாக வறுத்து போடுறது தான் கரெக்டான வே. பட் ஆனால் நான் எனக்கு வந்து 2 பாத்திரம் திருப்பி விளக்குறதுக்கு மூடலை. ஸோ அதனால் நான் என்ன பண்ணேன்னா அந்த முருங்கைக்கீரை வதங்கினோன்னே அதுலேயே இந்த 1.5 கப்பு மாவையும் போட்டு அதையும் கொஞ்சம் அந்த சூட்லேயே சிம்மில் வச்சு ஒரு வறுத்துக்கிட்டேன். ஸோ அது வறுத்தோன்னே தண்ணி தெளித்து தேவையான அளவு உப்பும் போட்டு நல்லா தண்ணி தெளித்து இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சிக்கிட்டேன். இதுவே வந்து கொஞ்சம் தண்ணி பதத்தோடு தான் நம்ம பிணையணும். ரொம்ப கெட்டியாக பிணைஞ்சிட்டோன்னா நம்மளால் தட்டுறதுக்கு வராது. ஸோ இப்போ நான் பிணைஞ்சிருக்கேன் பார்த்தீங்களா, இது கொஞ்சம் நேரத்தில் இன்னும் இருக்குச்சு. நான் என்ன பண்ணேன், கொஞ்சம் கொஞ்சமாக திருப்பி தண்ணி தெளித்து பிணைஞ்சு நான் எடுத்து தட்ட ஆரம்பித்தேன். முடித்ததை காட்டு, இங்கே முடித்தது ஃப்ளவர் எப்படி இங்கே அந்த ஃப்ளவர் காட்டு, நல்லா இருக்கு, சூப்பராக இருக்குது. குழந்தைங்க 2 பேருக்கும் அதுக்குள்ளே கிளாஸ்க்கு டைம் ஆயிடுச்சுங்க. அவங்க 2 பேரும் கிளம்பிட்டாங்க. அந்த கேப்பில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு கார்ன் சூப் பண்ணேங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆல்ரெடி ஒரு தடவை ட்ரை பண்ணியிருக்கேன். சரி திருப்பியும் இன்றைக்கி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணேன். குழந்தைங்க கிளாஸ்லேருந்து வந்ததுக்கப்புறம் தான் கொடுக்கணும். இந்த ராகி மாவு ரெடி பண்ணி வச்சுருந்தேன் பார்த்திங்களா, அது கொஞ்சம் கெட்டியான மாதிரி இருந்ததுனால கொஞ்சம் தண்ணி தெளித்து நல்லா பிசைஞ்சு திருப்பி உருட்டிட்டு இந்த மாதிரி ஃபாயிலில் பண்ணிட்டேன். ஆக்சுவலாக வாழை இலையில் பண்ணால் ரொம்ப நல்லா வரும். என்கிட்ட வந்து இந்த பார்ச்மெண்ட் பேப்பரும் இல்லை, அதுவும் காலி ஆகிடுச்சு. அதனால தான் வந்து ஃபாயிலில் போட்டு தட்டிட்டு ஃபாயிலில் வந்து எண்ணெய் தடவி அது மேலே வச்சு தட்டிட்டு இந்த மாதிரி தோசை பேனில் போட்டுட்டு ஒரு நிமிஷம் இல்லை ஒரு 30 செகண்ட்ஸ் நம்ம அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த ஃபாயில் எடுத்தோம்னா அதுவே டக்குன்னு எடுக்க வந்துடும். நீங்கள் போட்ட அந்த ஈரப்பதத்தோடையே எடுக்கக்கூடாது. ஸோ அந்த மாதிரி எடுத்துகிட்டு நல்லா 2 பக்கம் திருப்பி போட்டு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி நல்லா எடுத்தாச்சு. சூப்பராக தேங்காய் சட்னியோடு அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்ததுங்க. ப்ளஸ் சூப்பு வேறு, அதனால் வந்து சூப்பராக இருந்தது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு நாளுங்க, அந்த சாட்டர்டே வந்து தமிழ் ஸ்கூலில் இருந்ததில் அன்னைக்கு எடுத்த விலாகு. அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா காலையிலே வந்து ஹஸ்பண்ட் ஆஃபீஸ் கிளம்புறேன். நாங்கள் சாட்டர்டே தான், பட் அன்றைக்கி அவங்களுக்கு ஒர்க் இருந்தது, அதனால் அவங்க ஆஃபீஸ் கிளம்புறேன். நாங்கள் குழந்தைங்களுக்கு தமிழ் ஸ்கூல் இருந்ததா, சரி காலையிலே சமையல் முடிச்சிடலான்னு சொல்லிவிட்டு நான் வந்து இந்த முருங்கைக்காய் ஃப்ரெண்டு கொடுத்தாங்கன்னு சொன்னேன் பார்த்திங்களா, அது நிறைய இருந்தது. அதை போட்டு ஒரு காரக்குழம்பு மாதிரி வைக்கலாம், புளிக்குழம்புன்னு எங்கள் ஊரில், நிறைய ஊரில் காரக்குழம்புன்னு சொல்லுவீங்க. ஸோ அந்த புளிக்குழம்பு வச்சுட்டு அப்படியே வந்து களி கிண்டிட்டேன் இன்றைக்கி. ஸோ களி கிண்டி அதுதான் வந்து ஹஸ்பண்டுக்கு வச்சு கொடுத்துட்டேன். இது வந்து பொரியலுக்கு வந்து கேபேஜ் பொரியல் பண்ணேன். இதெல்லாம் செஞ்சு வச்சுட்டு அப்படியே கிளம்பியாச்சு குழந்தைங்களை கூப்பிட்டு தமிழ் ஸ்கூலுக்கு. அவங்க இன்றைக்கி என்ன ட்ரெஸ் போடன்னு கேட்டாங்க. நான் தான் சரி பேச்சு போட்டி இருக்கே, 2 பேரும் பாவாடை சட்டை மாதிரி போட்டு கிளம்புங்க அப்படின்னு சொன்னேன். அதனால் அப்படியே போட்டு கிளம்பிட்டாங்க. முன்னாடி ஒரு தடவை பேச்சு போட்டி இருக்கும்போது தான் வந்து மாறு வேடம், அதாவது ட்ரெஸ்ஸும் பண்ணிக்கணும், பேசவும் செய்யணும், அந்த மாதிரி இருந்தது. அப்போ தான் சுதீக்ஷாவுக்கு வந்து நம்ம குந்தவை மேக்கப்லாம் போட்டு அது ரிலேட்டடாக போய் பேசினாங்க. இந்த தடவையும் சுதீக்ஷா வந்து பேச்சு போட்டியில் வந்து எதாவது மேக்கப் பண்ணிவிட்டு ட்ரெஸ் பண்ணிட்டு போகணும் போல், அது ரிலேட்டடான்னு நினச்சிட்டு இருந்தாங்க.
நான் தான் அப்புறம் சொன்னேன், இல்லைடா அந்த மாதிரி வைக்கல, வெறும் பேச்சு போட்டி மட்டும்தான் இந்த தடவை வச்சுருக்காங்க அப்படின்னு சொன்னேன். பட் அதுவும் நல்லா ஃபன்னாக இருந்தது. குழந்தைங்கள அந்தந்த ட்ரெஸ் போட்டுட்டு அது ரிலேட்டடாக பேசும்போது இன்னும் க்யூட்டாக இருந்தாங்க. இப்போ வந்து தமிழ் ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு வந்தாச்சுங்க. வளர்ந்த பிறகு நான் என்ன ஆக போறேன்னு சொல்லியிருக்காரு. நான் வந்து ஒரு செஃப் ஆக ஆசை. அதாவது நான் வந்து நானுமே அங்கேயே கிளாஸில் இன்றைக்கி வாலண்டியர் பண்ணிவிட்டு பேச்சு போட்டிலாம் முடிஞ்சதுக்கப்புறம் அப்படியே வீட்டுக்கு கிளம்பிட்டோங்க. குழந்தைங்கள்லாம் அதில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணதுக்கு ஒரு மெடலும் கொடுத்தாங்க எல்லா குழந்தைங்களுக்குமே. ஸோ அதனால குழந்தைங்க எல்லாருமே ஹாப்பியாக இருந்தாங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.